வணக்கம் சார். பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூரில் வந்து மாதாக்கோட்டை பைபாஸ் சர்வீஸ் ரோடு இது. இது ரைட் எடுத்தாலும் உங்களுக்கு நாஞ்சிக்கோட்டை, லெஃப்ட் எடுத்தாலும் உங்களுக்கு டோர்ஸ் மேலே பஸ் அப்படி ரைட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து புது பஸ் ஸ்டாண்டு. இது வந்து மாதாக்கோட்டை பைபாஸ் இது. இதான் மாதாக்கோட்டை பைபாஸ். இங்கேருந்து வந்து ரைட் எடுத்தால் நாஞ்சிக்கோட்டை பைபாஸ் அதிகபட்சம் ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும். நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 3.25 கிலோமீட்டர். இதான் அந்த வந்து மாதாக்கோட்டை இறங்குற இடம். அப்படியே வந்து ரைட் எடுத்தால் உங்களுக்கு நாஞ்சிக்கோட்டை போகுது. இது லெஃப்ட் எடுத்தால் புது பைபாஸ், இது புது பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு இது. இதான் மாதாக்கோட்டை பைபாஸ் இது. பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த மெயின் ரோடு கரெக்டாக 200 மீட்டர் தான். பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மெயின் ரோடு 200 மீட்டர் தான். இது வந்து லே அவுட்டு தான். அது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லே அவுட்டு, இது ஃபுல்லாக லே அவுட்டு தான். ரைட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து கமர்ஷியல் தான். மெயின் ரோடு ஃபுல்லாகவே கமர்ஷியல் தான். இது சர்வீஸ் ரோடு. இந்த சர்வீஸ் ரோடு கரெக்டாக 200 மீட்டர் தான். இது ரைட் லெஃப்ட் எல்லாமே லே அவுட்டு தான். இதில் வந்து 2-3 சில வீடுகள்லாம் இருக்குது. எல்லாம் குடியிருக்காங்க. இதை தாண்டி அது குடியிருக்காங்க பாருங்கள். அதை தாண்டி குடியிருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் ரயில்வே ஜங்ஷனும் கரெக்டாக அதிகபட்சம் 7 கிலோமீட்டர் தான். புது பஸ் ஸ்டாண்டு 3லேருந்து 3.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். 3லேருந்து 3.5 கிலோமீட்டர் தான் வரும் உங்களுக்கு இதை தாண்டி சில வீடெல்லாம் கூடி இருக்கிறாங்க பாருங்கள். இது ரோடு தான். அது ஜஸ்ட் சர்வீஸ் ரோடு தான் கரெக்டாக 200 மீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. சர்வீஸ் ரோட்லேருந்து கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 200 மீட்டர் தான் வரும். வந்துட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் கட் பண்ணால் அந்த ரோடு தான் அது. ஆமாம், இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு தான். ஆனால் பார்க்க ப்ராப்பர்ட்டி வந்து டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இது. அது தனியாக வந்து டிடிசிபி அப்ரூவ்டு செப்பரேட்டாக வாங்கியிருக்காரு. அந்த பிளாட்டுக்கு மட்டும் தனியாக செப்பரேட்டாக வாங்கியிருக்காரு. இதெல்லாம் வீடு பாருங்கள். இது பாருங்கள், இப்போ ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க, ஷெட் ஒன்று கட்டியிருக்காங்க. இது வீடு கட்ட போகிறாங்க. அதேமாரி இந்த வீட்டில் வந்து குடியிருக்காங்க. இப்போ போகிற வீட்டில் லேட்டஸ்ட்டில் குடியிருக்காங்க. இதான் மாருதி ஷோரூம். அப்படியே பேக் சைடு தான் ப்ராப்பர்ட்டி. மாருதி ஷோரூம் பேக் சைடு தான் ப்ராப்பர்ட்டி. இதில் இந்த பக்கம் ரைட் சைடில் 2 வீடு இருக்குது. இது வந்து வீடு கூடி இருக்காங்க. இப்போ அதேமாரி இதை தாண்டி லெஃப்ட் சைடில் போனாலும் ஒரு வீடு கூடியிருக்காங்க. இது எல்லாமே லே அவுட்டு தான். இது எல்லாமே லே அவுட்டு தான். உங்களுக்கு எல்லாமே லே அவுட்டு தான். அதான் உங்களுக்கு மாருதி ஷோரூம். அதோடய பேக் சைடு ஒரு ப்ராப்பர்ட்டி. மாதாக்கோட்டை டு மாதாக்கோட்டை பாலம் ஏறி இறங்கணுன்னு சர்வீஸ் ரோட்டில் கரெக்டாக 200 மீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி. பாருங்கள். அதேமாரி இபி போஸ்ட்டும் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாட்டு தான். ஆமாம். அதேமாரி பார்க்க போகிற பிளாட்டோட ஏரியா மெஷர்மெண்ட் வந்து 1860 சதுரடி. இது 1860 ஸ்கொயர் ஃபீட்டோட ஏரியா மெஷர்மெண்ட். இது 1860 சதுரடி. இது இதை தாண்டி வீடு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை தாண்டி வீடு கூடியிருக்காங்க. அதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லாரி ஷீட்டு வந்து ப்ரைவேட் லேண்டு. சப்போஸ் வழி விட்டாங்கனால் நமக்கு வந்து ரொம்ப ஈஸி ஆக்சஸ். இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 7வது பிளாட்டு தான் வரும். அதான் பெட்ரோல் பங்க், மெயின் ரோட்டில் இருக்குது பெட்ரோல் பங்க் ஹெச்பி. பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு தெற்கும் கிழக்கும் பார்த்த இடம் அது. ஆமாம், இது வந்து கிழக்கு ஃப்ரண்டேஜ் வந்து 40, பேக் வந்து 40. ஒரு பக்கம் 47, ஒரு பக்கம் 46. மொத்தம் 1860 சதுரடி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக கொடுப்பாங்க, தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. செப்பரேட்டாக டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க. இதை கல் போட்டு அளந்து கொடுத்துருவாங்க. பேக்கில் வந்து ஃபுல்லாக மரங்கள் இருக்காங்க, கல் தெரியல. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 40, ஒரு பக்கம் 46, ஒரு பக்கம் 47. மொத்தம் 1860 சதுரடி. 1860 ஸ்கொயர் ஃபீட் லேண்டோட ஏரியா. இது மொத்தமாக கொடுப்பாங்க, தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இது. இது செப்பரேட்டாக வந்து அப்ரூவ்டு டிடிசி அப்ரூவ்டு தனியாக வாங்கியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தனியாக வாங்கியிருக்கிறாங்க. இடம் வந்து சவுத் அண்ட் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய யூடியூப் சேனல் வந்து சரவண போகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இபி போஸ்டர் பக்கத்தில் இருக்குது. அப்படியே வந்து ஈஸி ஆக்சஸ் தான் உங்களுக்கு. இதுதான் இடம். நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை உடனே வீடு கட்டுறதுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா மெயின் ரோடு 200 மீட்டர் தான். இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸே வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9487139162 9487139162 மெசேஜ் பண்ணலாம். வீடை தாண்டி இதான் இடம். சவுத்தும் இது வந்து ஈஸ்ட்டும் கார்னர் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஏன்னா மெயின் ரோடு ஜஸ்ட்டு வந்து ஆக்சஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டே அதிகபட்சம் ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். புது பஸ் ஸ்டாண்டு 3 இது வந்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போகிற இடம் வந்து சப்போஸ் ப்ரைவேட் லேண்டு நீங்கள் வழி விட்டாங்கன்னா ரொம்ப ஈஸி ஆக்சஸ் மெயின் ரோட்லேருந்து. ஆமாம், இது வந்து கோட் பண்ண ரேட்டு வந்து ஒரு சதுரடி பர் ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து 2500 கோட் பண்ணியிருக்காங்க. ஒரு சதுரடி விலை வந்து 2500 கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உடனே செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ப்ரைஸ் வந்து லிட்டில் பில் நெகோஷியபிள். ஆமாம், 2500 வந்து நீங்கள் உடனே பத்திரம் பண்ணுறதா
ப்ரைஸ் வந்து லிட்டில் பிட் நெகோஷியபிள். டிடிசிபி அப்ரூவ்டு. சவுத் ஈஸ்ட் கார்னர் ப்ராப்பர்ட்டி. 1860 சதுரடி, 1860 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு சதுரடி விலை வந்து 2500 கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உடனே பத்திரம் மட்டும் இருந்தால் ப்ரைஸ் வந்து லிட்டில் பிட் நெகோஷியபிள். நீங்கள் மாதாக்கோட்டா பைபாஸ் சர்வீஸ் ரோட்லேருந்து கரெக்டாக 200 மீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக கொடுப்பாங்க, தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. இடம் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு சுத்தமான ப்ராப்பர்ட்டி. ஏன்னா வெரி குவிக்லி டெவலப்டு ஏரியா. ஒரு சதுரடி விலை வந்து 2500 ரூபா. நன்றி சார், தேங்க்யூ.